ஹலோ ஜிஎஸ் ஃபார்ம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சஃபோ மீட்டர் வாகனத்தோட விமர்சனம் தான் எடுத்து வந்திருக்கிறோம். 10 டூ 15 லட்சம் பட்ஜெட் இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு மக்களுக்கு நெறைய குழப்பங்கள் இருக்குங்க. அந்த பட்ஜெட்ல வண்டி வாங்கணும் அப்படின்னா. ஏன்னா, இன்னைக்கு 10 டூ 15 லட்சத்துல உங்களுக்கு ஒரு டாப் அண்ட் ஹேட்ச்பேக் மாடல் வாங்கலாம். அப்படி இல்லன்னா சஃபோ மீட்டர் எஸ்யூவிஸான இந்த நெக்ஸான், பிரெஸ்ஸா, 3XO அந்த மாதிரி வாகனங்கள் கூட மிட் மாடல் இல்ல, மிட் மாடலுக்கு அடுத்த மாடல் வாங்க முடியும். இல்ல நீங்க காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட் போறீங்க அப்படின்னா, இந்த கிராண்ட் வெட்டரா, அதுக்கப்புறம் கிரெட்டா இந்த மாதிரி கார்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பேஸ் மாடல் எடுக்க முடியும். ஸோ நெறைய குழப்பங்கள் இருக்கு. அந்த மாதிரி குழப்பங்கள் இருக்கக்கூடிய இடத்துல, நீங்க லாங் டெர்முக்கு ரிலையபிளான ஒரு ப்ராடக்ட் எனக்கு வந்து ஃபீச்சர்ஸ்லாம் பெருசா எதிர்பார்க்க மாட்டேன். பெர்ஃபார்மன்ஸ் பெருசா எதிர்பார்க்க மாட்டேன். பட் ரிலையபிளா ஒரு 5 டூ 8 வருஷம் கவலை இல்லாம ஓட்டணும் அப்படின்னா, இந்த வீடியோல அதுக்கான பதில் மேபி கிடைக்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள ஃபர்தரா போறதுக்கு முன்னாடி நம்ம ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது எங்களுக்கு மேசிவான ஒரு மோட்டிவேஷன குடுக்கும். இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற கார் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஜாப்பனீஸ் ஆட்டோ மேக்கரான சுசுகி மோட்டார் கார்ப்பரேஷனோட சப்சிடரி நிறுவனமான மாருதி சுசுகி இந்தியா லிமிடெடோட பிரெஸ்ஸாங்க. சஃபோ மீட்டர் கிராஸ் ஓவர் வாகனம் அதுதான் நம்மகிட்ட இருக்கு. இந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும் ஆன் ரோட் பிரைசிங் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு 9.84 லேக்ஸ்ல எல்எக்ஸ்ஐ ஸ்டார்ட் ஆகுது பேஸ் மாடல். டாப் அண்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17.45 லட்சம் வரைக்குமே போகுதுங்க. இதுல பெட்ரோல் மற்றும் சிஎன்ஜி அப்படின்ற ரெண்டு ஃபியூல் ஆப்ஷன் கிடைக்குது. 5 ஸ்பீட் மேனுவல் அல்லது 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர்னு ரெண்டு டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள ஃபர்தரா போய் மற்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு வாகனத்துக்கு சேஃப்டி அப்படின்றது எப்பவுமே பிரதானமா பார்த்துட்டு தான் மற்ற விஷயங்களை பத்தி பார்ப்போம். இங்க பிரசா அப்படின்னு வரும்போது ப்ரீவியஸ் ஜென் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா விட்டர பிரசன் வந்து பார்த்தீங்கன்னா அது குளோபல் என்கேப்ல வந்து 4 ஸ்டார் என்கேப் ரேட்டிங் வாங்கியிருக்கு. இந்த பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் குளோபல் சி டோட்டல் எஃபெக்டிவ் கண்ட்ரோல் டெக்னாலஜி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. டெக் பாடி அதை பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி தான் இந்த வாகனத்தை வடிவமைச்சிருக்காங்க. பில்டு ஸ்ட்ரக்சரல் வைஸ் நல்லா தாங்க இருக்கும். ரியல் டைம் ஆக்சிடென்ட்ஸ்லையும் வாகனம் இந்த புது ஃபேஸ் லிஃப்ட் வந்து நல்லா பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் மேபி வந்து ஒரு கிராஷ் டெஸ்ட் ரிசல்ட் சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாரத் என்கேப்ல நடந்துச்சு, வண்டி கொடுத்துட்டாங்க நடந்துச்சு அப்படின்னா ஒரு 5 ஸ்டார் என்கேப் அப்படின்றது இந்த வாகனத்துக்கு எதிர்பார்க்கலாங்க. ஏன்னா நல்லா ரோபஸ்டா தான் பில்ட் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரக்சரல் வைஸ் பார்க்குறப்போ. இந்த வாகனத்தோட கர்வ் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த வாகனத்தோட கர்வ் அப்படின்னு யோசிச்சோம்னா உங்களுக்கு 1130 கிலோகிராம்ல இருந்து 1255 கிலோகிராம் வரைக்குமே இருக்கு. ஸ்டாண்டர்டா கொடுக்கக்கூடிய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ், சிபிடி, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம் டாப் அண்ட் மாடல் போனீங்களும் கிடைக்காது. ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் கொடுத்துருக்காங்க. டாப் அண்ட் மாடல்ஸ் போறப்போ உங்களுக்கு 6 ஏர்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. பேஸ்ல இருந்தே 6 ஏர்பேக்ஸ் கொடுத்துருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு ஸ்விஃப்ட்ல கூட வந்து 6 ஏர்பேக்ஸ் வந்துருச்சு. அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. சரி வாகனத்தோட சேஃப்டியை பிரதானமா பார்த்துட்டோம். அடுத்து இதயம் அப்படின்றதும் முக்கியம் தான். இதயம் எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 லிட்டர்ல 4 சிலிண்டர்ல டியூவல் ஓவர்ஹெட் கேம்ஷாஃப்ட் கொண்ட ஒரு நேச்சுரல் ஏஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. பானட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லைட்டான ஹெஃப்ட்டை ஃபீல் பண்ண முடியுது. கொதிக்கும். ஸோ ப்ராப்பரான ஒரு இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க. என்ஜின் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து நான் சொன்னது தான் ஒரு நேச்சுரல் ஏஸ்பிரேட்டட் யூனிட். இதோட பவர் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 101.64 பிஹெச்பி பவரும் 136.8 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டாக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. பவர் பொறுத்த வரைக்கும் 6000 ஆர்பிஎம்ல எடுக்க முடியுது. இதுவே வந்து டார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு 4400 பேண்ட்வித் வரைக்குமே வந்து அந்த 136.8 என்எம்ங்கிறது கிடைக்குங்க. அந்த 4400 ஆர்பிஎம் பேண்ட்வித் கிட்ட கிடைக்கும். என்ஜினோட லேஅவுட் அப்படின்னு பார்க்குறப்ப இது வந்து ஒரு டிரான்ஸ்வர்ஸ் லேஅவுட் தான். நல்ல ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. டெக்னீஷியன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும்னு நம்பலாம். கீழே என்ஜின் கார்டு கொடுத்துருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக இன்சுலேட் பண்ணல. இன்சுலேட் பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். லைனர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணி தான் விட்டுருக்காங்க. பட் இது ஆக்சுவலாக வந்து டீசல் அகாமடேட் பண்ணுற அளவுக்கு வந்து ஸ்பேஸ் உள்ள ஒரு என்ஜின் பே அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஸோ வண்டி ஸ்டார்ட் ஆகிறப்ப உங்களுக்கு சின்னதாக ஒரு ரம்பிள் இருக்கு. கவின் டிரைவ் பண்ணு. ஸோ வண்டியை ரேவ் பண்ணாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செட்டில்டா செம்ம ரிஃபைண்டாக இருக்குது. வோக்கலாலாம் இல்லை, நல்லா பண்ணியிருக்காங்க. ஏர் இன்டேக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் என்ஜின் பே அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு நல்ல நீட் அண்ட் க்ளீனான என்ஜின் பேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் அண்ட் நீட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். என்ஜினும் நல்லாவே இருக்குது. நான் ட்ரைவ் பண்ணுறப்ப இதோட ட்ரைவபிலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு இந்த என்ஜினை பொறுத்த வரைக்கும் சிட்டிக்குள்ளே 13+ அப்படின்றது கிடைக்குங்க. ஹைவேஸ் போகிறப்போ ஒரு 17+ அப்படின்றது எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம கிட்ட இருக்கிறது டாப் அண்ட் ZXi ப்ளஸ் டியூவல் டோன் 80 மாடல் தான் நமக்கு இருக்கு. வாகனத்தோட முன் தோற்றம் அப்படின்னு பார்க்குறப்ப ஹெட்லாம்ப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டியூவல் ப்ரொஜெக்டர் செட்டப் கொடுத்துருக்காங்க. எல்இடி தான்.
எல்இடி ப்ரொஜெக்டர் செட்டப் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி ஸ்ட்ரிப்ஸ் கிடைக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்இடியில் ஃபாக் லாம்ப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபாக் லாம்ப்ஸ் மட்டும் ஹாலஜனில் கொடுத்துருக்கலாம். எல்இடி வந்து அந்த அளவுக்கு த்ரோ இருக்காது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 198 mm. இது ஆக்சுவலாக வந்து மாருதி நிறுவனம் அஃபீஷியல் அன்வீல் பண்ணல, பட் இருக்கிற டேட்டாஸை வச்சு நான் சொல்கிறேங்க. 198 mm கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய வைடான ஒரு ஏர்டம் கிடைக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரில் வந்து பார்த்தீங்கன்னா சப்லாம் முடிச்சிருக்காங்க. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன் மெட்டல் ஃபினிஷில் வந்து பார்த்தீங்கன்னா நிறம் முடிச்சிருக்காங்க. இங்கே ஒரு குரோம் ஸ்ட்ரிப்பு, சென்டரில் சுசுக்கியோட பேட்சிங் கிடைச்சிருக்கு. ஸோ ஓவரால் ஃப்ரண்ட் ஸ்டாண்ட்ஸ் பார்க்குறப்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. வாகனத்தோட சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு வரப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வீல் ஆர்ச் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த வண்டி லான்ச் ஆன டைம்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னது என்னன்னா, இது வீல் ஆர்ச் வந்து கிளாடிங் வந்து ரொம்ப பெரிதாக கொடுத்துருக்காங்களோ. ஏன்னா டயர் ப்ரொஃபைல் வந்து பெருசாக இருந்தாலுமே இந்த வீல் கிளாடிங் ரொம்ப மஸ்குலராக காமிக்கிறதுக்கு பண்ணினதால எனக்கு டயர்ஸ் சின்னதாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்க. இதை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 215/60R16 எம்ஆர்எஃப்ல தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து வென்டிலேட்டட் டிஸ்க்குங்க. ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மல் ட்ரம் பிரேக் தான். லைனஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக ஃப்ரண்ட்டில் வந்து பிளாஸ்டிக் லைனஸ் கொடுத்துருக்காங்க. ஷோல்டர் லைன் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே அப்படியே த்ரூ அவுட் அப்படியே ரன் ஆகி அப்படியே ஸ்லோவாக போகுது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் லைன்லாம் வந்து பெரிதாக நம்மளால் பார்க்க முடியல. ஒரு பெரிய பிளாஸ்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டீரியல் போட்டிருக்காங்க. ஏன்னா ஓவராக சைடில் பிளாஸ்டிக்கை பயன்படுத்திட்டாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஓஆர்விஎம் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபிள் ஓஆர்விஎம் தான் கொடுத்துருக்காங்க. டர்ன் இண்டிகேட்டர்ஸோட கிடைக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டியூல் டோன் மாடல் அப்படின்றனால இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்ல முடிச்சிருக்காங்க. நல்ல ஒரு பெரிதான ஒரு ஓஆர்விஎம்னு சொல்லலாங்க. டே லைட் ஓப்பனிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த உள்ளே இருக்கிற கிளாஸ் பார்ட்டிஷன்ஸ்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு பார்ட்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. அதாவது உள்ளே வெளிச்சம் போகிற அளவுக்கு வந்து அந்த கிளாஸை வந்து டிசைன் பண்ணதுனால லாங்கில் ட்ராவல் பண்ணுறப்ப உள்ளே இருக்கிறவங்களுக்கு கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக உங்களுக்கு ஃபீல் ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு கான்ட்ரெயில் பொறுத்த வரைக்கும் அப்படியே போய் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூஃப் ரயிலும் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் சன் ரூஃபும் இப்போ பிரஸால் கிடைக்கிது. வாய்ஸ் அசிஸ்டன்ஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபியூவல் டேங்க் அப்படின்னு பார்க்குறப்ப 42 லிட்டர் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்குறப்ப ஃப்ரண்ட்டில் மேக்பர்சன் ஸ்டெட்டுங்க, ரியரில் வந்து டார்ஷன் பீம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காயில் ஸ்ப்ரிங்கோட கொடுத்துருக்காங்க. காயில் ஸ்ப்ரிங் கொடுக்குறப்போ ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா பம்ப்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது குண்டும் குழியில் விடுறப்போ அழகாக அப்சர்வ் பண்ணி அந்த வைப்ரேஷன் வந்து கேபின்குள்ளே தள்ளாமல் இருக்கும். ஓட்டுறப்ப நான் அதை பற்றி தெளிவாக சொல்கிறேன். ஸோ ஓவரால் சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு போலரைசிங்கான ஒரு ஒப்பீனியன் வச்சுக்கோங்களேன். அதுக்கு காரணம் இந்த பிளாஸ்டிக்ஸ் அதிக பயன்பாடு அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேங்க. டோரோட தட்டு கேட்டலாம் டீசெண்டாக இருக்குங்க. ரெக்வஸ்ட் சென்சர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 பக்கம் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். பிரெஸ்ஸாவோட ரியர் ப்ரொஃபைல் பின்புறம் பார்க்கலாம் அப்படின்னு வந்திருக்கோங்க. பின்புறம் வரப்போ அழகாக ஒரு பார்சல் ட்ரே கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 328 லிட்டர் பூட் ஸ்பேஸுங்க. உங்களுக்கு ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து லோடிங் லிப்பும் வந்து ஈஸியாக தான் இருக்கும். எடுத்து அப்படியே அழகாக வச்சுக்கலாம். இவ்வளோ தான் இருக்குது. இந்த எண்ணம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து குழி இருக்குது. ஸ்பேர் டயர் அப்படின்னு பார்க்குறப்போ இங்கே என்ன ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க, 215/60R16 அதே ப்ரொஃபைலு. ஸ்பேர் டயர் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க. இதில் காம்ப்ரமைஸ் பண்ணலை. நல்ல விஷயம். டூல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் போட்டு வச்சுருக்காங்க. பரவாயில்லையே, நல்ல விஷயம். 60/40 ஸ்பிளிட் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, அதுவும் கிடைக்குது. அழகாக நீங்கள் வந்து 60/40 ஸ்பிளிட்டு 60/40 ஸ்பிளிட் இருக்குது. நீங்கள் 2 பேரும் தான் போகிறீங்கன்னா லக்கேஜ் ஜாஸ்தி வைக்கிறீங்கன்னா அதையும் பண்ணிக்கலாம். பூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹாலஜன் லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க டோயிங் ஹூக்கோட. டெயிலில் வந்து ஒரு நல்ல ஒரு ஹெஃப்ட் ஃபீல் பண்ண முடியுது. ஃப்ரெஜைலெல்லாம் இல்லை. சரி, ரியர் ப்ரொஃபைலில் அடுத்து ப்ராப்பரான நமக்கு ஒரு வைப்பர், டீஃபாகர், ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப்ஸ் எல்லாமே கிடச்சிருது. ஒரு எல்இடி டெயில் லாம்ப்ஸுங்க. பட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ரிவர்ஸ் லேம்பும் இந்த இண்டிகேட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜன் பல்பு தான் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் பொறுத்த வரைக்கும் 4 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார். கேமரா பொறுத்த வரைக்கும் 360 டிகிரி கேமரா கிடைக்குது. கேமரா குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா இன்டீரியர் பொறுப்பு பேசுகிறேன். பம்பர்ஸோட குவாலிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக போட்டிருக்காங்க. இன்டீரியர் அப்படின்னு பார்க்குறப்போ பிரெஸ்ஸா பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு பிளாக், அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் அப்படின்ற மாதிரி தான் போயிருக்காங்க. டார்க் ப்ரௌன் அப்படின்ற மாதிரி சொல்லலாங்க. டோர் பேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க உங்களுக்கு வந்து இந்த இடத்துலலாம் வந்து சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் வந்து ஃபேப்ரிக்கில் கொடுத்துருக்காங்க. பட் ஒரு லெதரைட் ஃபினிஷ் கொடுத்துருந்தா இன்னுமே சிறப்பாக இருந்திருக்கும். அப்புறம் ப்ரஷ்டு அலுமினியம் ஃபினிஷ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே உங்களுக்கு டேஷ்போர்டில் உங்களால் பார்க்க முடியும். இந்த டிரைவர் சைடு விண்டோ மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷனோட கிடைக்குங்க. மீதம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பவர் விண்டோஸ் தான். ஓரியம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இங்கே கிடைக்குது. அப்புறம் டோர் பேக்கெட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில், அது கூட சின்னதாக நிக்னாக்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸிங் இருக்குது.
உள்ள உட்காந்துடுறேன். ப்ராப்பரான ஒரு டெட் பெடல் கிடைக்குதுங்க. ஏபி பெடலுக்கான ஸ்பேஸிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மாடலு. பெட்ரோல் ஃபியூவல் லிட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போனாட் லிஃப்ட் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாப்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே கன்சோல்ஸ் அதாவது ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே கிடைக்குது. உங்களுக்கு வந்து 360 டிகிரி பார்க்கிங் கேமரா, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப், அதுக்கப்புறம் ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப், இதுக்கு எல்லாத்துக்குமான ஸ்விட்சஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எம்டி ஸ்பேசஸ் இருக்குது. ஃபியூச்சரில் ஒரு வேலை ஃபீச்சர்ஸை கொடுத்தா இந்த இடத்துல நீங்கள் பயன்படுத்தலாம். ஹெட்லாம்ப் லெவலரும் கொடுத்துருக்காங்க. ஒரு புஷ் பட்டன் ஸ்டார்ட் கிடைக்குது. ஏசி நாப்ஸோட குவாலிட்டிலாம் தரமாக இருக்குதுங்க. அதுலலாம் இந்த இடத்துல குறையே இல்லை. பார்த்தீங்கன்னாவே தெரியும். ரொம்ப ஃப்ரெஜலாக நல்லா பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி எல்லா காருக்கும் பண்ணால் தரமாக சிறப்பாக இருக்கும். ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 3 ஸ்போக் ஸ்டீரிங் உங்களுக்கு லெதர் ராப்பிங்கோட கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரஷ்டு இது கைண்ட் ஆஃப் ஒரு கன் மெட்டல் ஃபீல் கொடுக்குதுங்க. நல்லா இருக்கு. ஹார்ன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியூல் ஹார்ன் செட்டப் கொடுத்துருக்காங்க. டீசென்ட் எனஃப்ங்க. இந்த பக்கம் ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸ், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான ப்ரொபேஷன் கொடுத்துருக்காங்க. பேரல் ஷிஃப்டருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் இது ஆட்டோமேட்டிக் அப்படின்னாலும் கிடைக்குதுங்க. எம்ஐடி கிளஸ்டர் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து ஸ்பீடோமீட்டர், டேக்கோமீட்டர் இது ரெண்டும் மணலாக கொடுத்து சென்டரில் ஒரு அழகான ஒரு டிஎஃப்டி ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிடைக்குது. டேஷ்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா பக்கமும் உங்களுக்கு ஹார்ட் பிளாஸ்டிக் தான். சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் தீம் கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு ப்ரஷ்டு அலுமினியம் இன்சர்ட்ஸ் மாதிரி கிடைக்குது. ஸோ வண்டியை நான் ஆன் பண்ணிக்கிறேன். வண்டி ஆன் ஆகும்போது தெரியவே இல்லைங்க. ஆன் ஆகுதா, ஆஃப் ஆகுதா எதுவுமே தெரியல. அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது என்ஜின் பொறுத்த வரைக்கும். இந்த இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் வந்து 9 இன்ச் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம்ங்க. இது வந்து கிளாரியனோட யூனிட்ங்க. ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே ஒயர்லெஸ் சப்போர்ட் பண்ணும். 4 ஸ்பீக்கர், 2 ட்வீட்டர் கொடுத்துருக்காங்க. ஆக்கமஸ் சரவுண்ட் சென்சாரால் டியூன் செய்யப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. 360 டிகிரி கேமராவும் கிடைக்குது. 360 டிகிரி கேமராவோட குவாலிட்டி டீசெண்டாக இருக்குங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஆடியோ கேட்போம். டீசென்ட் எனஃப்ங்க. நீங்கள் ரொம்ப ஒரு ஆடியோ ஃபெயிலாக இல்லைன்னா இந்த சிஸ்டம் வந்து உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். யூஸ் பண்ணுறதுலாம் நல்லா இருக்குங்க. அதில் பிரச்சனை இல்லை. பட் ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ டிஸ்கனெக்ட் ஆகிற சின்ன சின்ன பிரச்சனைகள் பார்க்கலாம். ஏசி மாருதியை பொறுத்த வரைக்கும் ஏசி இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸரோட சைஸை குறைச்சிருக்காங்க. பட் சில்லர் யூனிட்டான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 22ல் வச்சுருக்கேன். நல்லா இருக்குங்க. ஏசியை பொறுத்த வரைக்கும் குறைகள் இல்லை. ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி தான் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி சார்ஜர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் சார்ஜர், அது கூட ஒயர்லெஸ் சார்ஜர் எல்லாமே கொடுத்தாச்சு. கியர் நாப் டிப்பிக்கலாக உங்களுக்கு மாருதி நிறுவனத்தில் கிடைக்கக்கூடியது தான். ஐஆர்விஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் கொடுத்துருக்காங்க. ஒரு சன்கிளாஸ் ஹோல்டர் கிடைக்குது. ஹாலஜன் லாம்ப்ஸு. நமக்கு எந்த ஒரு மிரரோ லைட்டோ கிடைக்கல. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூட இருக்கக்கூடிய டிரைவருக்கு ஒரு வேனிட்டி மிரர் கொடுத்துருக்காங்க. க்ளோ பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூல்டு க்ளோ பாக்ஸு. கிராண்ட் விட்டாரில் கூட கூல்டு க்ளோ பாக்ஸ் இல்லைப்பா. பிரெஸ்ஸாவில் கூல்டு க்ளோ பாக்ஸ் கிடைக்குது. நல்ல விஷயம். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு என் ஞாபகத்தில் இல்லைங்க. பிரெஸ்ஸாவில் வந்து கூல்டு க்ளோ பாக்ஸ் கொடுத்து நான் இப்போ தான் வந்து அது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. கூல்டு க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, பாராட்டக்கூடிய விஷயம். எப்போ பார்த்து அந்த கிராண்ட் விட்டாருக்கும் கொடுத்து விடுங்க. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களோட ஃப்ளாக்ஷிப் ப்ராடக்ட் ஷர்ட்லைன்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பேனல்ஸில் எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா ஷர்ட்லைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிதாக தெரியுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஷர்ட்லைன்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ராப்பராக தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஷர்ட்லைன் பற்றிலாம் ஏன் பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வண்டி வாங்கினதுக்கப்புறம் ரேட்லிங் நாய்ஸ்லாம் வந்து இந்த ஷர்ட்லைன் ப்ராப்பராக இல்லைன்னா கம்பல்சரி வரும். ஸோ அதுக்காக தான் ஷர்ட்லைனை பற்றியும் பேசுகிறோம். இனி எல்லா வீடியோலையும் ஷர்ட்லைனை பற்றியும் பேசுவோம். அதே மாதிரி ரப்பர் பிடிங் பற்றியும் பேசுவோம். அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருக்குது. ஏன்னா நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், அதனால எல்லாத்துக்கும் சொல்லுவேன். இங்கே சென்டரில் 2 கப் ஹோல்டர் கிடைக்குது. 2 வாட்டர் பாட்டில் வச்சுக்க முடியும். 1 லிட்டர் வாட்டர் பாட்டில். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஆம்ரெஸ்ட்டுக்கு கீழே சின்னதாக நிக்னெக்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. ஆம்ரெஸ்ட் மூவபிளாக கொடுத்துருக்காங்களா? மூவபிள் ஆம்ரெஸ்ட்டுங்க. பரவாயில்ல, நல்ல விஷயம் தான். ஸோ பிரெஸாவோட ரியர் சீட் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு, ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இன்க்ரெஸ் எல்லாம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஓகே,
லெக் ரூம் அண்ட் நீரும் பாருங்கள் தாராளமாக இருக்குது. இது வந்து என்னோட டிரைவிங் போஸ்டருக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கேன். தாராளமான ஒரு லெக் ரூம் நீரும் கிடைக்குது. ஹெட் ரூமும் நல்லா அடிக்குவேட்டான ஒரு ஹெட் ரூம் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது, கவலைகள் இல்லை. இந்த இடத்துல இந்த ரெக்லைனர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாமா, ஒரு மாதிரி அப்ரைட்டில் இருக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. நீங்கள் உட்காந்து பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த மாடலில் வந்து 48 வோல்ட் மைல் ஹைப்ரிட் சிஸ்டமும் கிடைக்குதுங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லித்தியம் அயன் பேட்டரி அந்த இடத்துல கீழே வச்சிருப்பாங்க. ஸோ அதனால இந்த இடத்துல நமக்கு இப்படி நான் கால் நீட்டுறதுக்கு பிரச்சனை இல்லை. பட் அந்த இடத்துல உட்காந்து கால் நீட்டுறப்போ இந்த ஃபூட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரியில் முட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கம்ஃபர்டபுளாக வந்து 3 பேர் உட்கார முடியுமான்னு கேட்டிங்கன்னா 2 பேர் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். 3வது வந்து ஒரு குழந்தை இருந்ததுன்னா உட்காந்துக்கலாம். ஆம்ரெஸ்ட் கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆம்ரெஸ்ட்டும் கிடைக்குது. இது புது வண்டிங்க, இப்போ தான் வந்து டெமோ போட்டிருக்காங்க. அதனால கம்ப்ளீட்டாக வந்து கவர்லாம் இருக்குது. ஆம்ரெஸ்ட்டும் வந்து ப்ராப்பரான ஒரு ஆம்ரெஸ்ட் கிடைக்குது. ஏசி வென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி சார்ஜர், அது கூடவே ஒரு டைப் சி சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. ஹம்ப் வந்து கொஞ்சம் பெரிதாக இருக்குங்க இந்த குளோபல் சி பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. ஸோ ஓவரால் இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா, டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. ரப்பர் பீடிங்கோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் பீடிங் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. ஏன் இந்த ரப்பர் பீடிங் பற்றிலாம் இப்போ பேச ஆரம்பிக்கிறோம்னா, இந்த ரப்பர் பீடிங் வந்து நாள்பட ஒரு மாதிரி ஸ்குவீக்கிங் நாய்ஸை கொடுக்கும். ஸோ அதனால் வந்து எப்படி போட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த பிரஸாவோட ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் பார்ட் எப்படி இருக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டில்ட்டு, டெலஸ்கோபிக் ரெண்டுமே கிடைக்குது. நம்ம போஸ்டருக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்க முடியும். அதே மாதிரி ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸும் கிடைக்குது. ஸ்டேரிங் பிடிச்சிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்குங்க. ஏசி டீசெண்டாக இருக்குது, கம்மியாக வச்சுருக்கோம். நல்லா எடுப்போமா, வண்டியை எடுத்து ஓட்டி பார்த்துட்டு அனுபவத்தை எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். கேமரா குவாலிட்டி பாருங்கள். இது வந்து ஃப்ரண்ட் கேமரா, ரிவர்ஸ் கேமரா போடுறேன், தெரியுதுங்களா? டீசெண்டான குவாலிட்டியில் இருக்குது. வண்டி ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கானே தெரியலிங்க, அப்படி பூ மாதிரி இருக்குது. ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் ஸ்லோ ஸ்பீட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி யூஸாக தான் இருக்குது. பாருங்கள் ஃபீட்பேக்கு. ஆட்டோ ரீசென்டர் ஆக மாட்டேங்குது. ரீசென்டர் ஆகியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். சரி, ஹை ஸ்பீட்ஸில் எப்படி ஆகுதுன்னு பார்ப்போம். சீட்டிங் போஸ்டர்லாம் நல்லா அப்ரைட்டில் உட்காந்துருக்கோங்க, அதுலாம் கவலையே இல்லை. ஸ்பீடாகும் போது ஆட்டோ ரீசென்டராக ட்ரை பண்ணுது. ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சீட்ஸில் வந்து அந்த லோட் சென்சர் வைப்பாங்க. சீட் பெல்ட் போட்டிருக்காங்களா இல்லையா ஆள் உட்காந்துருந்தா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அந்த லோட் சென்சர் இல்லை, அதனால கத்திக்கிட்டு இருக்குது. சீட் பெல்ட் வந்து அன்லாச் ஆகிருக்கு பின்னாடி, அதனால. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே லீனியரான ஒரு பவர் டெலிவரிங்க. இதே இன்ச்சு நீங்கள் கிராண்ட் விட்டார போகும்போது மேபி பிட் வந்து கொஞ்சம் டல்லாக தெரியலாம். பட் பிரஸ்ஸால வந்து பார்த்தீங்கன்னா டல்லாக தெரியாது, அது ஒரு ப்ளஸ்ஸு. பாருங்கள், ஸ்லாம் பண்ணுறேன். டார்க் மோட்டர் கியர் பாக்ஸு 6000 RPM வரைக்கும் போய் அப்படியே இழுக்குது. 80 வந்துட்டோம். பாடி ரோல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த இடம் வந்து எப்போவுமே நம்ம எடுக்கிற கார்னர் தான். ஸோ பாடி 100 கிட்ட வந்துட்டேன். ஸோ பாடி ரோல் ஆக்சுவலாக தெரிஞ்சது. கவின், உனக்கு பின்னாடி பாடி ரோல் தெரிஞ்சதா? நோட்டிசபிள் அல்ல, கரெக்ட் இல்லையா? ஓகே. கியர் பாக்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீக்காக ஆகுது. நல்லா ஸ்மூத்தாக தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து என்ஜின் செம்ம ரிஃபைண்டாக இருக்குங்க. 6000 RPMலாம் போகுது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கேபின்குள்ளே அது தெரிவிக்கவே இல்லை. என்ஜினோட வைப்ரேஷனோ நாய்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கண்டெயின் பண்ணியிருக்காங்க. NVH லெவல்ஸுமே நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குண்டும் குழியமாக இருக்கும். ரோடு பாதி மண்தரம் பாதி இருக்கும். இதில் விட்றோம் பாருங்கள் உங்களுக்கு. ஸ்லோ ஸ்பீட்ஸில் செட்டில்டாக தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். கொஞ்சம் ஹை ஸ்பீட்ஸில் பாத் ஹோல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் இப்படி சைட் மூமெண்ட் நமக்கு தெரியுதுங்க. என்னடா ஆப்போசிட் ரோட்டில் போகிறானேன்னு திட்டிடாதீங்க. ஏன்னா எங்கள் ஊரில் வந்து ஒரு சைடு பறைச்சி போட்டு ஒரு சைடு மட்டும் தான் விட்டுருக்குறாங்க. அதனால இதுதான் வழி. செம்ம ஸ்மூத்தாக இருக்குங்க இன்ஜின், அவ்வளோ ரிஃபைண்டாக இருக்குது பாருங்க. ஸ்லைட்டாக ஒரு அளவு தழுத்தினோம்னா அடுத்த செகண்ட் கியர் ஷிஃப்ட் ஆகி உங்களுக்கு ஷிஃப்ட்னா டவுன் ஷிஃப்ட் ஆகி உங்களுக்கு அந்த பவர் டெலிவரி கொடுக்குது.
இது நம்ம எப்பவுமே அந்த சஸ்பென்ஷனை டெஸ்ட் பண்ணுறதுக்காக வருவோம் இல்லைங்க, அந்த ரோடு. லெஃப்ட் ரைட்டு திரும்புறப்ப கொஞ்சம் வந்து உங்களுக்கு இந்த இந்த ஏ பில்லர் வந்து மறைக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, ஏ பில்லர் வந்து கொஞ்சம் மினிமலாக தான் இருக்குது. ஸோ அதனால் மறைக்கிற மாதிரிலாம் இல்லை, பிளைண்ட் ஸ்பாட்லாம் க்ரியேட் பண்ணல. ஓகே, நீங்கள் பாருங்க, அந்த அளவுக்கு வந்து பெருசாக இதெல்லாம் கல்லுங்க எத்தனைக்கும். இந்த இடம் வந்து பாருங்க, நல்லா செட்டில்டாக இருக்குங்க, நல்லா செட்டில்டாக இருக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு 55 to 60 ஸ்பீட்ஸில் விடுறேன். நல்லா செட்டில்டாக தான் இருக்குது. எந்த இடத்துலையுமே அன்னவிங்க ஃபீல் ஆகலை. நம்மளை போட்டு உள்ளே போட்டு உலுக்கிலாம் எடுக்கல. நல்லா தான் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் மச் டிமாண்ட் ஆஃப் பவர் எதிர்பார்க்கக்கூடாது. அழுத்தின உடனே சீறிட்டு போகிற பவர் எதிர்பார்க்கலைன்னா உங்களுக்கு இந்த வண்டி வந்து அழகாக சாட்டிஸ்ஃபை பண்ணி சந்தோஷமாக வச்சுக்கோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வண்டியை வாங்கினீங்கன்னா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 கிட்ட வரும். ஸோ பிரேக்ஸை நான் ஸ்லாம் பண்ணேன், கார்னர்ஸில் ஸ்லாம் பண்ண பிரேக்ஸ். ஆக்சுவலாக ஸ்லாம் பண்ணும்போது வந்து ஷோ ஃபோட்டடாக இருந்ததான்னு கேட்டிங்கன்னா பைட் இருக்குங்க, ப்ராக்ரெசிவான ஒரு பைட் தான். அடித்த உடனே கப்புன்னு லாக் ஆகி நிற்கக்கூடிய ஒரு பிரேக்ஸ் கிடையாது, ப்ராக்ரெசிவாக தான் கொடுத்துருக்காங்க. பட் வண்டி வந்து பெரிய ட்ராமாஸ்லாம் க்ரியேட் பண்ணி லெஃப்ட் ரைட்லாம் ஓவஞ்சு அந்த மாதிரிலாம் நிற்கல, ஸ்ட்ரெயிட் லைனில் தான் நிற்குது. நம்ம இந்த ரோடு நம்ம எப்பவும் எடுக்கக்கூடிய இது வந்து ஒரு ஸ்டேட் ஹைவேஸ். இதில் ஓட்டி பார்ப்போம். இங்கே பாருங்க, 5500 6000 RPM வரைக்கும் கிட்ட போகுது. 100 கிட்ட வந்துட்டோம். ஸ்டியரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 100 போகும்போது அந்த வெயிட் ஆட் ஆகிறது, ஹெஃப்ட் நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. ஃபீட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா பெரிதாக இல்லைனாலும் நமக்கு வந்து டே டு டே யூசேஜுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 கிராஸ் ஆகும் போதே அந்த ஹெஃப்ட் ஆட் ஆக ஆரம்பிக்குது. 100லாம் போகும்போது நல்லா ஹெஃப்ட் ஆனது நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஆட்டோ ரீசென்டர் ஆகிறது மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த ஃபீட்பேக் கார்னரில் கிடைக்கக்கூடிய ஃபீட்பேக் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாமோ அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறது ஓவர்டேக் எடுக்கிறதுலாம் ஈஸியாக இருக்குமா இந்த இன்ஜின் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரஸால வந்து ஓவர்டேக் எடுக்கிறதுலாம் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் அழுத்தி ஸ்லாம் பண்ணிங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்னா கியர் டவுன் ஷிஃப்ட் ஆகி எடுக்கும். நீங்கள் மேனுவல் வச்சிருக்கீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா டார்க் கன்வெர்ட்டரப்போ கொஞ்சம் டார்க் லாஸேஜ் இருக்குது, அது உங்களுக்கு ஃபீல் ஆகும். வேறஸ் நீங்கள் மேனுவல் ஒரு ஸ்டெப் பெட்டராக இருக்குங்க. பாருங்க பாருங்க, சும்மா ஒரு ஊன்னா அது அழகாக அடுத்த ஸ்டெப் கியர் உங்களுக்கு வந்து டவுன் ஷிஃப்ட் ஆகி இழுத்துட்டு போகுது. ஹையர் ஆர்பிஎம்ஸ்ல மட்டும் உங்களுக்கு வந்து என்ஜின் பிட் வோக்கலா இருக்கு. உட்காந்துருக்க பொசிஷன் சரி, நல்ல கிளியரான ஒரு விசிபிலிட்டி, பானட்டோட ஃபுல் டெப்த் நம்மளால பார்த்து நம்மளால ஜட்ஜ் பண்ணி அழகா ஓட்ட முடியுது. என்விகேஷன் நல்லா இருக்குங்க. ஒரு 100 வரைக்கும் போறோம், வின் நாய்ஸோ டயர் நாய்ஸோ எதுவுமே உள்ள வரல, அப்படியே சைலண்டா இருக்கு. இங்கே யூட்டன் அடிப்போம். யூட்டன் அடிக்கிறப்ப பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஆட்டோ ரீசென்டர் ஆகுதுன்னு. பாருங்க, தெரியுதுங்களா? ஆட்டோ ரீசென்டர் ஆகி அந்த சென்டர் பொசிஷனுக்கு வரமாட்டேங்குது. அது வந்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ பவர் சர்ச் தான் அப்படியே லீனியராக அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்குது. 60, 70, 80, 90 அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்குது. 180 கிராஸ் ஆனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் டெலிவரி நல்லா இருக்குது. 120 கிட்ட போனதுக்கப்புறம் அதோட பிரெத் வந்து லாஸ்ட் ஆகிற ஒரு ஃபீலுங்க. ஓகே ஃபைன், 120 அது போதும் அப்படின்ற மாதிரி அந்த என்ஜினோட பிரெத் லாஸ்ட் ஆகிற ஃபீல் இருக்கும். மைலேஜ் அப்படின்னு சொன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு சிட்டிக்குள்ளே ஒரு 13, ஹைவேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17-18 கிடைக்குங்க. பொறுமையாக போனீங்கன்னா நல்லா மைலேஜ் கொடுக்கும். ஸ்லோ அண்ட் செடேட்டா ஓட்டுறவங்களுக்கு தங்குங்க வண்டி. ஏன் இந்த காஸ்ட்? பிரஸா நிறைய பேர் கேட்கறது, ஏன் வேல்யூ ஃபார் மணி அவங்க கொடுக்கலன்னா, இன்னைக்கு வந்து 1.5 லிட்டர் இன்ஜின் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படின்றப்போ நமக்கு என்னன்னா 43% வந்து டாக்ஸ் அட்ராக்ட் ஆகிடுது. ஸோ அதனாலேயே இவ்வளோ காஸ்ட்டுக்கு போயிடுது. மேபி இவங்க வந்து 1.2 லிட்டர் வச்சிருந்தாங்கன்னா குறைஞ்சிருக்கு. இப்போ ஹுண்டாயில் கிடைக்கிற மாதிரி, கீழே கிடைக்கிற மாதிரி 1.2 இருந்ததுன்னா ஒரு 12 லட்சம் 13 லட்சத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேரியன்ட் கொடுத்துருக்க முடியும். பட் இவங்க அந்த 1.5 லிட்டர்ல ஸ்டிக் பண்ணிட்டாங்க. இங்க பாருங்க, ஓவர்டேக் தான், டவுன் ஷிஃப்ட் ஆகி எடுக்குது. இண்டிகேட்டர் போட்டிருக்காரு.
ஸோ ஓவரால் டிரைவபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது செடேட்டாக ஓட்டுறவங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக எந்தூசியாஸ்டிக்காக அழுத்தி ஸ்லாம் பண்ணி கார்னர்ஸ் எடுப்பீங்க, பிரேக்ஸ் எடுப்பீங்க அப்படின்னா அது உங்களுக்கான வண்டி பிரஸ்ஸாக கிடையாது. பட் பொறுமையாக போய் பொறுமையாக வருவேன். நான் லாங் டேர்ம் வச்சு ஓட்டணும் அப்படின்னா தாராளமாக அந்த வண்டி எடுக்கலாம். அவ்வளோ அற்புதமாக இருக்குது ஓட்டுறதுக்கு. பாருங்க, இந்த இடத்துல நம்ம சித்திரி பக்கத்தில் நிறைய கல்லாக கிடக்கும். இப்போ தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். அந்த குழிக்குள்ள வரும்போது மட்டும் இந்த வெர்டிகல் மூமெண்ட்ல இப்படி ஆடுது. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட்ஸில் போகிறப்ப வந்து ஏதாவது ஸ்லைட்டாக வேவிங்காக இப்படி போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. சரி, வேர்டிக்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுப்போம். ஓகே, வண்டியை ஓட்டியும் பார்த்தாச்சு. ஸோ பிரஸ்ஸா யாருக்குப்பா இந்த வாகனம் செட் ஆகும் அப்படின்ற மாதிரி, ஏன்னா யாருக்கு செட் ஆகும் அப்படின்றத சொல்லிட்டு தான் இந்த வீடியோவே எடுத்தோம். அதாவது வண்டி எடுக்கிறேன் நான், ஒரு 5லேருந்து 10 வருஷம் நான் வச்சுருக்கணும்ப்பா. எந்த பிரச்சனையும் இல்லாமல் அது வாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கணும். மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கணும். நாளைக்கு வந்து தேவையில்லாத செலவுகள் எதுவும் வச்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா இந்த பிரஸ்ஸா. ஏன்னா ஒரு நோ நான்சென்ஸ் கார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அடிப்படை தேவைக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும். என்ஜின் பொறுத்த வரைக்கும் 1.5 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் என்ஜின். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பவர்லாம் பயங்கரமாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணல. கம்மியாக ஒரு 100 பிஹெச்பி, அதுக்கப்புறம் ஒரு 136 எண்ணம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே ஒரு என்ஜினில் வந்து அதிக பவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலைனாவே அதோட லைஃப் நல்லாயிருக்கும். இன்னொன்று நோ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அதே மாதிரி தான் இங்கேயும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு 1.5 லிட்டரில் ஒரு 1500 சிசியில் அழகாக ஒரு 4 சிலிண்டர் என்ஜின் கிடைக்குது. இந்த செக்மெண்ட்லேயே ஆக்சுவலாக ஒரு நல்ல என்ஜின் அப்படின்னா, ரிலையபிளான என்ஜின் அப்படின்னா அதை கண்டிப்பாக சொல்ல முடியும். ட்ரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப குண்டும் குழியுமாக இருக்கிற ரோட்டில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா சைடில் மூமெண்ட், அதாவது இப்படி இருக்கும். நான் ஆடுற மாதிரி தான் வண்டியும் ஆடும். ஹை ஸ்பீட்ஸில், நல்ல ஹை ஸ்பீட்ஸ் ஒரு 120 130 போகிறீங்க அப்படின்னா பின்னாடி வெர்டிகல் மூவ்மெண்ட் மட்டும் இப்படி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும். பட் நார்மலாக சிட்டி ஸ்பீட்ஸில், லீகல் ஸ்பீட்ஸ்லாம் ஓட்டுறப்போ அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்கும், குறைகளே இல்லை. ஹை ஸ்பீட்ஸில் மட்டும்தான் இந்த விஷயங்களை நான் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு செடேட் டிரைவிங்கான ஒரு கார் அப்படின்றது தான் மாருதி ஃபோக்கஸ் பண்ணி தயாரிச்சிருக்கிறாங்க. இவங்க டார்கெட் பண்ணுற ஆடியன்ஸும் அதுதான். ஸோ ஓவரால் இந்த ப்ராடக்டோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரிலையபிளான ஒரு அருமையான ஒரு மெஷின்ங்க இதை பொறுத்த வரைக்கும். என்ன கொஞ்சம் வந்து கேபின் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர் ரிச்சாக நல்ல ஒரு பிளாஸ்டிக் குவாலிட்டியோட இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருந்தா இன்னுமே சிறப்பாக இருந்திருக்கும் அப்படின்றது என்னோட ஃபீலு. சர்வீஸ் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆவரேஜ் வந்து அதிகபட்சம் வந்து ஒரு 5000 சில்லற, ஒரு வருஷத்துக்கு ஒரு 5000 ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க சர்வீஸ் காஸ்ட் அப்படின்றப்போ. நான் ஆவரேஜாக சொல்கிறேங்க. இதுவே வந்து வாரண்ட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 வருஷம் 40,000 கிலோமீட்டர். பட் 5 வருஷம் அந்த 1,00,000 கிலோமீட்டர் எக்ஸ்டெண்ட் வாரண்ட்டி போட்டுக்கோங்க. இன்றைக்கெல்லாம் கம்பல்சரி வேணும். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த லித்தியம் அயன் பேட்டரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு வந்து புதுசாக வாங்குறப்ப 78,000 ரூபாய் செலவாகுதுங்க அந்த பேட்டரி. அந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா குட்வில் வாரண்டியில் மாருதி கிளைம் பண்ணுறாங்க. அதாவது அவங்க ஃபேக்டரி ரீதியாக பிரச்சனை இல்லை அதுவாக பிரச்சனை வரும் பார்த்தீங்களா, அப்படி இருந்ததுன்னா குட்வில் வாரண்டியில் கிளைம் பண்ணி கொடுத்துட்றாங்க. அது வந்து எந்த விதமான எக்ஸ்டெண்டட் வாரண்டிலையோ இல்லை வந்து ஸ்டாண்டர்ட் வாரண்டியில் கவர் பண்ணல, குட்வில் வாரண்டியில் மட்டும் கவர் பண்ணுறாங்க. அது நீங்கள் வந்து சப்போஸ் ஃபுல் மேட் போட்டிருக்கீங்க, இல்லை அந்த பேட்டரி ஏதாவது கழட்டி இருக்கீங்க, வச்சிருக்கீங்க, எதாவது நகர்த்தி இருக்கீங்க அப்படின்னா வாரண்டி கிளைம் ஆகாது. 78,000 ரூபாய் செலவாகும். அது வந்து பார்த்துக்கோங்க. ஓவரால் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், அதாவது ரிவ்யூவை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நான் சொல்கிறது தாங்க, எங்கள்கிட்ட இந்த வண்டி 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருக்கும். இந்த வண்டியை எங்கள் கையில் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த வண்டியில் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் என்ன இருக்குது அப்படின்ற டேட்டாவை நாங்கள் கூகுளில் கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி என்னென்னலாம் தோணுதோ அதை தான் நாங்கள் சொல்கிறோம். இந்த வண்டியை பற்றி மேலும் தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் இல்லை வேறு யாராவது யூசர் ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க, இல்லை நான் யூசர் ரிவ்யூ பண்ணியிருந்தாலும் சரி, அந்த யூசர் ரிவ்யூஸை பாருங்கள். அதே மாதிரி மக்கள்கிட்ட கேளுங்க, இந்த வண்டியை வச்சிருக்க மக்கள்கிட்ட கேளுங்க. ஏன்னா அவங்க அதிக நேரம் பயன்படுத்துகிறாங்க, அவங்களுக்கு தான் எங்களை விட பெட்டராக தெரியும். இந்த வண்டியோட யூசருக்கு தான் எங்களை விட பெட்டராக தெரியும். வீடியோ முடிச்சுக்கலாம். எப்போவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்குது. அதை சர்ச்சர் வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டரா, டேக் கேர், பை.